வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா பல பெண்களோட மிகப்பெரிய கவலைக்கான ஒரு தெளிவான தீர்வு இது. டாக்டர் பிரியா அவங்க வடிவமைச்ச அறிவியல் மற்றும் பாரம்பரிய ஆயுர்வேதத்தை அடிப்படையாக கொண்ட 48 நாட்கள் முழுமையான செயல் திட்டம் பத்தி தான் நாம ஆழமா அலச போறோம். இது ஏதோ ஒரு வாரத்துல நடக்கிற மேஜிக் கிடையாதுங்க. பிரச்சனையோட ஆணிவேரை பிடிச்சி சரி செய்யும் ஒரு அற்புதமான லைஃப் ஸ்டைல் மாற்றம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த கேள்வி உங்களை எப்பவாவது யோசிக்க வச்சிருக்கா? நீங்க உங்க சாப்பாட்டை எவ்வளவுதான் குறைச்சாலும் சரி, ஜிம்முக்கு போய் மணிக்கணக்கா வியர்க்க விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, உடம்புல மத்த இடத்துல எல்லாம் சதை குறையும், ஆனா இந்த அடிவயிட்டு தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு நீங்க ரொம்பவே விரக்தியில இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, பல பேர் இதே கேள்வியோட தான் போராடிட்டு இருக்காங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு கடுமையான டயட் இருந்தும் எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலையே அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய மன உளைச்சல் தான் இல்லையா? ஆனா இதுக்காக நீங்க உங்களை குறை சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா இது உங்க உழைப்போட குறைபாடோ இல்ல நீங்க சரியா ட்ரை பண்ணல அப்படிங்கிறதும் கிடையாது. இதுக்கு பின்னால நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில காரணங்கள் இருக்கு. சரி, இந்த 48 நாள் செயற் திட்டத்துல நாம என்னெல்லாம் பண்ண போறோம்னா, 1. தொப்பையின் உண்மையான காரணம். 2. நச்சு மற்றும் மன அழுத்தம். 3. காலை மூலிகை பானம். 4. உணவு மற்றும் விரதம். 5. பயிற்சி மற்றும் மசாஜ். கடைசியா 6. ஆழ்ந்த தூக்கம். இந்த 6 விஷயங்கள் தான் உங்களுக்கான முழுமையான டூல் கிட்டா மாறப்போகுது. முதல் பகுதி, தொப்பைக்கான உண்மையான காரணம். இந்த அடிவயிற்று கொழுப்பு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்குன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல தொப்பை வந்தாலே அதிகமா சாப்பிட்றது தான் காரணம்னு ஒரு பொதுவான நினைப்பு இருக்கு. ஆனா பெண்களுக்கு இயற்கையாவே அடிவயித்துல ஒரு சின்ன கொழுப்பு படலம் அமைஞ்சிருக்கும். இது கர்ப்பப்பை அப்படிங்கிற மிக முக்கியமான உறுப்பா பாதுகாக்கிறதுக்கான ஒரு இயற்கையான கவசம். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே தவிர நோய்க்கான அறிகுறி கிடையாது. அதனால அந்த சின்ன மேட்டை பார்த்து வருத்தப்பட வேண்டாம். நாம டார்கெட் பண்ண போறது அதை தாண்டி அதிகமா சேரக்கூடிய ஆரோக்கியமற்ற அந்த விசரல் ஃபேட்டை மட்டும்தான். இரண்டாவது பகுதி, நச்சு மற்றும் மன அழுத்தத்தின் பங்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நாம 2 கோணங்கள்ல பார்க்கணும். ஒன்னு நவீன அறிவியல், இன்னொன்னு நம்ம பாரம்பரிய ஆயுர்வேதம். இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, அதாவது ஆஃபீஸ் டென்ஷன், ஃபேமிலி பிரச்சனைன்னு வரும்போது, உங்க மூளை அதை ஏதோ உயிருக்கான ஆபத்துன்னு தப்பா நினைச்சுக்குது. உடனே உங்களை காப்பாத்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு காந்தம் மாதிரி கொழுப்பை மொத்தமா எடுத்து நேரா அடிவயித்துல போய் சேமிச்சிடும். நீங்க தொப்பையை நினைச்சு கவலைப்பட்டா கூட அந்த ஸ்ட்ரெஸ் மறுபடியும் தொப்பையை தான் அதிகமாக்கும். இத ஆயுர்வேதம் எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு பாருங்க. நம்ம செரிமான நெருப்பு, அதாவது ஜாடராக்னி மந்தமாகும் போது நாம சாப்பிடுற உணவு சரியா ஜீரணம் ஆகாம அப்படியே தங்கிடும். இந்த செரிக்கப்படாத நச்சுத்தன்மையை தான் ஆமம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மெஷின்ல படிகிற துரு மாதிரி இது உங்க உடம்புல படிஞ்சிரும். உங்க உடம்பே இப்படி துரு பிடிச்சு ஸ்லோவா இருக்கும்போது நீங்க ஜிம்ல என்னதான் கஷ்டப்பட்டாலும் தொப்பை எப்படிங்க குறையும்? மூணாவது பகுதி, காலை மூலிகை பானம். இப்போ ஆக்ஷன் பிளானுக்கு வரலாம். நம்ம வேலை இந்த துருவை வெளியேற்றுறது தான். இதுக்கு 3 மேஜிக் பொருட்கள் போதும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் ஓமம், அப்புறம் தட்டிய ஒரு துண்டு இஞ்சி. சீரகம் உங்க மந்தமான செரிமான நெருப்ப மறுபடியும் சீராக எரிய வைக்கும். ஓமம் குடல் சுவர்கள்ல ஒட்டியிருக்கிற நச்சுக்களை அப்படியே சுரண்டி வெளியேற்றும். இஞ்சி உங்க மெட்டபாலிசத்தை தூண்டி கொழுப்பை உருக்க ஆரம்பிக்கும். இந்த 3ம் சேர்ந்த பானத்தை நல்லா கொதிக்க வச்சு அதிகாலையில வெறும் வயித்துல குடிக்கணும். ஆனா இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இத குடிச்ச உடனே காஃபியோ டீயோ கண்டிப்பா குடிக்கவே கூடாது. குறைஞ்சது 30 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மூலிகைகள் வேலை செய்ய கொஞ்சம் டைம் வேணும். நீங்க உடனே பால் சம்பந்தப்பட்ட எதையாவது குடிச்சா அதோட பலன் மொத்தமா அழிஞ்சிடும். 4வது பகுதி, உணவு மற்றும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். காலையில குடலை சுத்தம் செஞ்சுட்டு மதியம் மறுபடியும் துருவை ஏத்துற மாதிரி சாப்பிடக்கூடாது இல்லையா? இந்த 48 நாளுக்கு மைதாவை தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க. மைதாவுல நார்ச்சத்து 0. அது குடல்ல ஒரு பசை மாதிரி ஒட்டி செரிமானத்தை முடக்கிடும். வெள்ளைச்சக்கரைக்கு ஒரு பெரிய நோ சொல்லிடுங்க. அதுக்கு பதிலா சிறுதானியங்கள் சாப்பிடுங்க. முக்கியமா உங்க தட்டுல பாதி அளவு நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகள் இருக்கணும். ஃபைபர் ஒரு பிரஷ் மாதிரி செயல்பட்டு உங்க குடலை சூப்பரா சுத்தம் பண்ணும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், 16-8 விரதம். அதாவது 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்து மீதி 8 மணி நேரத்துக்குள்ள உங்க உணவை முடிச்சுக்கிறது. இந்த ஃபாஸ்டிங் நேரத்துல உடம்புல என்ன நடக்குது தெரியுமா? ஒரு அழகான மெட்டபாலிக் ஸ்விட்சிங் நடக்கும். நீங்க சாப்பிடாம இருக்கும்போது இன்சுலின் அளவு குறைஞ்சிடும். உடனே உடம்பு உணவுக்கு வழி இல்லாம ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி உங்க அடிவயித்துல பல வருஷமா தங்கியிருக்கிற அந்த பழைய பிடிவாதமான கொழுப்பை உடைச்சு அதையே எனர்ஜியா மாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது நிஜமாவே ஒரு அற்புதமான மெக்கானிசம். 5வது பகுதி, பயிற்சி மற்றும் ஆயுர்வேத மசாஜ். உள்ளுறுப்புகளை சரி பண்ணியாச்சு, இப்போ வெளிப்புறமா கொஞ்சம் வேலை செய்யணும். இதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே செய்யக்கூடிய பயிற்சிகள் தான்.
தரையில படுத்துட்டு கால்களை 90 டிகிரி தூக்குற லெக் ரேஸ், அப்புறம் பிளாங்க் பயிற்சி. இதுல ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டொமக் வேக்யூம் வாக்கிங். அதாவது வாக்கிங் போகும்போது வயித்த மூச்சு வழியா உள்ள இழுத்து பிடிச்சிக்கிட்டே நடக்கணும். இது ஆழமான தசைகளை சுருண்ட செய்யும். கூடவே கபாலபாதி மூச்சு பயிற்சி. இது உங்க உள்ளுறுப்புகளுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான இன்டர்னல் மசாஜ். இதுல ஒரு குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஆயில் மசாஜ். வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய அடி வயித்துல தடவி கடிகார முள் திசையில, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஒரு 10 நிமிஷம் மசாஜ் செய்யணும். இப்படி செய்யறதுனால பெருங்குடலோட பாதையில கழிவுகள் ரொம்ப ஈஸியா வெளியேறும். இது வயிறு உப்பசத்தை குறைச்சு சருமத்தை டைட்டா மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 6வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, ஆழ்ந்த தூக்கம். இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியா பண்ணலனா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே சுத்தமா வேஸ்ட் தாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7ல இருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் கட்டாயம் தேவை. எந்த ஒரு பெரிய மாற்றமும் உங்க உடம்புக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும்போது தான் நடக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கா? அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற ப்ளூ லைட் மூளைய இன்னும் பகல்தான்னு நம்ப வச்சிடும். இதனால தூக்கத்தை வரவழைக்கிற மெலட்டானின் ஹார்மோன் குறைஞ்சிடும். தூக்கம் குறைந்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கார்டிசால் லெவல் டபுள் ஆகிடும். கார்டிசால் அதிகமானா மறுபடியும் உங்க கொழுப்பு அடி வயித்திலேயே நிரந்தரமா லாக் ஆகிடும். என்ன ஒரு மோசமான சைக்கிள் பாத்தீங்களா? இங்க ஒரு சின்ன நோட். கர்ப்பிணிகள், தாய்ப்பால் கொடுக்கறவங்க, ரீசெண்டா சர்ஜரி ஆனவங்க இந்த கடுமையான முறைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆனா PCOS தைராய்டு பிரச்சனையால எடை கூடினவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஹார்மோன்களை ரீசெட் பண்ண இது ரொம்பவே உதவும். இந்த 48 நாள் பயணம் அப்படிங்கிறது உங்க உடம்பு கூட நீங்க பண்ற யுத்தம் கிடையாதுங்க. கண்ணாடியில உங்களை பார்க்கும்போது உடம்ப ஒரு எதிரி மாதிரி பார்க்காம உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்க. உங்க உடம்ப உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா பாருங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்க உடம்ப சீக்கிரமா குணப்படுத்தும். இவ்வளோ நேரம் நாம பேசின விஷயங்கள் எல்லாமே உங்க உடம்போட உண்மையான மொழிய நீங்க மறுபடியும் கத்துக்கிற ஒரு ஆழமான பயணம்தான். இப்போ சொல்லுங்க, உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ஓரமா வச்சுட்டு உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்ல வருதுன்னு கேட்க நீங்க தயாரா? உங்களை நீங்களே நேசிங்க. இன்னிக்கே இப்போவே அந்த மாற்றத்தை தொடங்குங்க.